பட் நானே தனியா ஒத்தை கொத்தையா ஒரு காமெடி பண்ணி நடிச்சேன்னா அது இந்த படமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இன்டர்வல் சீன் வந்து திருவிளையாடல் நாகேஷ் சார் மாதிரி ஐயோ தனியா புலவை விட்டு விட்டானே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளே பேசி நடிக்கிற மாதிரி ஒரு சீன். அதை வந்து தைரியமா எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த டைரக்டர் கோகுல் சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எல்லா விஷயமே வந்து டைரக்டர் கிட்ட இருந்து அப்ரூவல் வந்தா தான் முடியும். நம்ம ஒரு டயலாக் எழுதி கொடுக்குறாங்க, தகுடங்கண்ணே தகுடு அப்படிங்கிற டைரக்டர் வந்து இல்ல சார் 2 தடவை சொல்ல வேண்டாம் சார், ஒரு தடவை சொன்னா போதும் சார் அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 7-8 கோடி ரூபாய் போயிருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு மார்க்கெட் வருது இல்லையா? அந்த ஒரு சின்ன விஷயம் டைரக்டர் கிட்ட இருந்து ஒரு சின்ன அப்ரூவல் கிடைப்பதன் மூலமா தான் ஒரு நடிகர் வந்து எங்கேயோ போக முடியும். அப்படி பல இடத்துல இருந்து நான் வந்து என்னை விட மூத்தவர்கள்ட்டையும் எடுத்துக்குவேன், என்னை விட இளையவர்கள்ட்டையும் எடுத்துக்குவேன். உண்மையிலேயே நான் கதாநாயகனா நடிச்சிருந்தப்ப என்ன கெஸ்ட் ரோல் கேட்கல வந்து நான் ரொம்ப யோசிப்பேன். கஷ்டப்பட்டு ஹீரோ ஆயிருக்கிறோம், வில்லனா நடிச்சு இப்ப போய் கெஸ்ட் ரோல் பண்ணோம், ஒரு கேரக்டர் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த ஹீரோ இடத்தை தக்க